வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து உத்தம்பூர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நவராத்திரி மாசத்துல எதிர்கட்சி தலைவர்களான ராகுல் காந்தியும் சரி, ஆர்ஜேடியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவும் சரி, லல்லு பிரசாத் யாதவும் சரி, நவராத்திரி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடுறாங்க, ஆட்டிறைச்சி சாப்பிடுறாங்க, இத வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க, பெரும்பாலான இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துறாங்க அப்படின்னு போடுற. இந்த வீடியோ பல மாசம் ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு? இந்த நாட்டுல யாருக்கு வேணா எது வேணா சாப்பிடறதுக்கான உரிமையை சட்டம் கொடுத்திருக்கு. நீங்க வெஜிடேரியன் சாப்பிடலாம், நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம், அது உங்க இஷ்டம். அதை மோடி தடுக்க மாட்டேன். ஆனா நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுறத வீடியோ எடுத்து போட்டு பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்துறீங்க. அதுவும் நவராத்திரி நேரமா பார்த்து நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர்கள் மீது வைக்கிறார். எவ்வளவு அபத்தமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க யாரு முடிவு பண்றதுக்கு? முதல்ல நாங்க நான்வெஜ் சாப்பிடுறோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ற உரிமையே உங்களுக்கு கிடையாது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு குடிமகனின் தனிப்பட்ட உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அதை எப்ப சாப்பிடணும் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ண முடியாது. எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நாங்க சாப்பிடுவோம். அத வீடியோ எடுத்து போடுறதும் போடாததும் எங்களுடைய தனிப்பட்ட உரிமை. உங்களுக்கு வேணா பாருங்க, வேண்டாட்டா கடந்து போங்க. உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு? இது என்ன பேச்சு? இது நவராத்திரி மாசத்துல இவங்க நான்வெஜ் சாப்பிட்டு புண்படுத்திட்டாங்க. முதல்ல மாட்டு இறைச்சி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப ஆட்டு இறைச்சிக்கும் வந்துட்டாங்க. அடுத்ததா சொல்றாரு தேஜஸ்வி யாதவ் மீன் சாப்பிடுறாரு, மீன் சாப்பிடுறத வீடியோ எடுத்து போடுறாரு, இதனால மக்களுடைய உணர்வு புண்பட்டுருச்சு. அதுவும் நவராத்திரி மாசத்துல மீன் சாப்பிடுறாரு. மாட்டு இறைச்சி சாப்பிட்டா பிரச்சனை, ஆட்டு இறைச்சி சாப்பிட்டா பிரச்சனை, மீன் சாப்பிட்டா பிரச்சனை. அதற்கு நல்ல பதிலடி ஒண்ணு தேஜஸ்வி யாதவ் கொடுத்திருக்கிறாரு. நான் ஊர் ஊரா யாத்திரை போயிட்டு இருந்தேன், நான் மக்களை சந்திச்சுட்டு இருந்தேன். கிடைக்கிற கேப்ல உட்கார்ந்து அந்த 15 நிமிஷத்துல நான் சாப்பிடுறேன், அதை வீடியோ எடுத்து போடுறாங்க, அதை இன்னைக்கு அரசியல் படுத்துறாங்கன்னு. ஆனா இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதுக்கப்புறம் பிரதமர் நேத்து பேசுறாரு பாருங்க. இவர்கள் இப்படி நவராத்திரி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடுறது இவர்களுடைய முகலாய மனப்பான்மையை காட்டுகிறது, இவர்களுடைய முகலாய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் என்ன சொல்றாரு? அந்த காலத்துல முகலாயர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்திய ராஜாக்களை எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அந்த நாடுகள் எல்லாம் கைப்பற்றும் போது வரல அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுடைய குரூர சந்தோஷம் எப்ப வந்துச்சான்? மாட்டிறைச்சி சாப்பிடும் பொழுதும், அதை வைத்து இங்க இருக்கக்கூடிய மத உணர்வுகளை துன்புறுத்தும் போதும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சதாம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு முகலாய மனப்பான்மையோடு ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் செயல்படுறாங்க. அப்போ நான்வெஜ் சாப்பிடுறாங்க எல்லாம் முகலாய மென்டாலிட்டி இருக்கிறவங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்ப நாட்டுல இருக்கக்கூடிய 110 கோடி பேர் முகலாய மனப்பான்மையோட தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இவர் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு அடுத்த மேடைக்கு போயிருவாருங்க. நாட்டுல இதனால என்ன விளைவு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், ஏபிவிபி, இப்படி இவங்களுக்கு நிறைய அல்லக்கைகள் இருக்காங்கல்ல. இவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அடுத்து ஏதாவது ஹிந்து ஃபெஸ்டிவல் வந்துச்சுனாலோ இல்ல நவராத்திரி வந்துச்சுனாலோ ரோட்ல எவனாவது நான்வெஜ் கடையை திறந்து வச்சிருந்தான்னா போய் அடிப்பான். நீங்க கறி சமைக்கலாம் வீட்டுக்கு ஆட்டு இறைச்சி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை நிக்க வச்சு அடிப்பான். அடுத்தது உங்க வீடு பூந்து அடிப்பான். இப்பவே ஜப கூட்டம் எல்லாம் நடத்துறாங்க, வீடு பூந்து அடிக்கிறாங்க. நமாஸ் பண்ணீங்கன்னா வீடு பூந்து அடிக்கிறான். என்ன பேச்சு இது? சுத்தி சுத்தி எங்க கொண்டு நிறுத்துறாங்க பாருங்க மக்களே. நீங்க சாப்பிடுற உணவை ஒரு மதத்தோட சம்பந்தப்படுத்துறாங்க. நாட்டுடைய பிரதமர் இப்படி அடிப்படைவாதம், பிரிவினைவாதம் பேசுறாரு. இவருக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இவ்வளவு யோகியன் அந்த மாதிரி பேசுறாங்களே, இவங்களோட கதை என்ன தெரியுமா?
இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. இவர் குஜராத் சிஎம் இருக்கும் போதே இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பொய்யான செய்தியை பரப்புனாரு. பசுகளை வதைத்து பசு மீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு காங்கிரஸ் மானியம் கொடுக்குதுன்னு பச்சையா பொய் சொன்னவர் தான் இந்த நரேந்திர மோடி சிஎம் இருக்கும்போது. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட்ல இந்தியா உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கு. பிரேசிலுக்கு அப்புறம் நாம தான். இன்னும் கொஞ்ச நாள்ல பிரேசிலே வந்து முன்னேறிடுவோம். உலகத்திலேயே ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப் வந்து நம்மளா தான் இருப்போம். அப்படி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு யார் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான கம்பெனிஸ்க்கு வந்து பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரலான ஒரு பேரா இருக்கும். ஆனா பின்னால இருக்கக்கூடிய ஓனர் பாத்தீங்கன்னா பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானோர். இவங்க கோடிக்கணக்குல பாஜகவுக்கு டொனேஷன் கொடுக்கறாங்க தேர்தல் பத்திரம் மூலமா. அப்போ உங்களுக்கு கலா கட்டணும், உங்களுக்கு காசு வரணும், உங்களுக்கு வியாபாரம் நடக்கணும்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. அப்பெல்லாம் வந்து மாட்டு இறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஆட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், மீனை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். ஏன்னா காசு வருது இல்ல, வருமானம் வருது இல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்டா, ஆட்டு இறைச்சி சாப்பிட்டா உங்களுக்கு எரியுது. இன்னைக்கு நவராத்திரி நேரத்துல ஆட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, இது பெரும்பாலான இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துதுன்னு இன்னைக்கு சொல்ற இதே பிஜேபி நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னா நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வருஷம் முன்னால இங்க அதிமுக ஆட்சி இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா வந்து இந்த கெடா வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? கோழி எல்லாம் நேர்ந்து விடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை கற்பித்துக் கொடுத்தார்கள். நாளைக்கு இவங்க திரும்ப ஆட்சியில வந்து உட்கார்ந்தாங்கன்னா நாடு பூரா இந்த சட்டம் வரும். கெடா வெட்டக்கூடாதும்மா, சேவலை நேர்ந்து விடக்கூடாதும்மா. இந்துக்களின் புண்ணிய தினங்கள் அன்னைக்கு யாருமே நான்வெஜ் விற்க கூடாதும்மா, எவனும் நான்வெஜ் வாங்கி சமைக்க கூடாதும்மா. இந்துக்களின் விழாக்கள் வரும்பொழுது எல்லா கடையும் இழுத்து மூடும்மா. இன்னும் ஒரு படி மேல போய் இந்தியா ஒரு ஹிந்து ராஷ்டிரம், அதனால இங்க நான்வெஜ்ஜை யாரும் சாப்பிடக்கூடாது இவனுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சாணி மூலக்காரங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. பத்து வருஷமா ஆட்சியில இருந்தீங்க. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்கன்றத சொல்ல உங்களுக்கு துப்பில்ல. கொஞ்ச நாள் முன்னால ஜெனோசைட் வாட்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் இந்த மதத்தை சொல்லி சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் வந்து இனப்படுகொலை நடக்கிறதோ, எங்கெல்லாம் அந்த மாதிரி இனப்படுகொலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குதோ, அந்த நாடுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து தரவுகள் வெளியிடுவாங்க. அந்த ஜெனோசைட் வாட்ச்ங்கிற அமைப்போட ஃபவுண்டிங் சேர்மன் கிரெகரி ஸ்டாண்டன் அப்படிங்கிறவர். முடிஞ்சா யூடியூப்ல கரண் தாப்பரோட அவர் நடத்தின இன்டர்வியூ இருக்கு, அந்த லிங்க போய் பாருங்க. அவர் சொல்றாரு கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில, அவர் சொல்றாரு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இந்தியால சிஸ்டமேட்டிக்கா சிறுபான்மையினருக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்துக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. வெளிப்படையா மேடை போட்டு பேசுறாங்க. முஸ்லிம்களை இழுத்து போட்டு ரோட்ல முஸ்லிம் பெண்களை இழுத்து போட்டு ரேப் பண்ணு, உங்க பசங்க கிட்ட எல்லாம் ஆயுத பயிற்சி கொடுங்க. இப்படி எல்லாம் வெளிப்படையா தரம் சன்சாத் அப்படிங்கிற பேர்ல, ஆன்மீக கூட்டங்கிற பேர்ல வன்முறையை பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மாட்டு இறைச்சி சாப்பிட்டா போட்டு அடிக்கிறான். இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு என்ன உணவு சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும், யார லவ் பண்ணணும், யார கல்யாணம் பண்ணணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம போயிடுச்சு இந்த நாட்டுல. இது எல்லாமே இந்தியாவை ஒரு இனப்படுகொலையை நோக்கி இழுத்து செல்கிறது அப்படிங்கிறான். மணிப்பூர்ல நடந்துச்சு இல்ல, இப்போ 1 வருஷமா பத்திக்கிட்டு எரியுது மணிப்பூர். டபுள் என்ஜின் சர்க்கார் தானே, என்ன கிழிச்சது பாஜக இந்த 1 வருஷத்துல. அப்ப அவர் சொல்றது எவ்வளவு உண்மை ஆகுது பாருங்க.
அவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் விட வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டுடைய பிரதமர் மோடி இதெல்லாம் பார்த்துட்டு வாயை மூடிட்டு மௌனியா இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடாது. நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள், ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்ங்கறத சொல்ல வேண்டிய ஒரு பிரதமருடைய கடமை. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணார். ஆனா இன்னைக்கு அதை தாண்டி ஒரு படி மேல போய் நாட்டுடைய பிரதமரை பிரிவினைவாதம் பேசுறாரு. 2024 மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா நாட்டுடைய சனநாயகத்தை சுத்தமா சீரழிச்சிடுவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திடுவாங்க. வெளிப்படையா பேசுறாங்க. 400க்கு மேல வந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துவோம் அப்படின்னு பேசுறாங்க. ஏற்கனவே யூபில நாங்க பாருங்க ஹிந்து ராஷ்டிரத்துக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டோம்னு கொஞ்ச நாள் முன்னால பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினராகட்டும், பட்டியலின மக்களாகட்டும் எல்லாரும் 2ஆம் தர குடிமகனா மாறிடுவோம். இந்த சங்கி கூட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டக்கூடிய அடிமைகளா நம்மள மாத்தி உட்கார வச்சிருவாங்க. மீண்டும் 2024 பாஜக ஆட்சிக்கு வந்தா உங்கள் அடிப்படை உரிமைகள் உங்களிடமிருந்து பறிக்கப்படும். உங்களுடைய உரிமைகளோட கௌரவமா தலை நிமிர்ந்து நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சங்கி கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புங்க. இது உங்களுக்கு மட்டுமில்ல, உங்க குடும்பத்துக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டாக அது இருக்கும்.